simplification. Simplificationல first question 48% of 250. இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பாருங்க. 48% சொன்னதுனால by 100 ஆஃப்க்கு bracket. So 250 plus 45%, அதனால 45 by 100 ஆஃப்காக 6 bracket 600. இதோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். 0 நம்மளால கேன்சல் பண்ண முடியும். 10 வந்து 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். திருப்பி இதை கேன்சல் பண்ணா 24 டைம்ஸ்னு வரும். இந்த பக்கம் வரும்போது 000 கேன்சல். ஸோ அந்த வேல்யூ மட்டும் இருக்கு. 24 into 5ன்றது 120, 45 into 6ன்றது 5 into 6 300, 0 24 270. இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு 390 வரும். ஸோ என்னோட ஆன்சர் 390. அதுல நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்க் இன்டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் மார்க்ன்றது எக்ஸ். ஸோ எக்ஸ் இன்டூ பிராக்கெட்ல இருக்கிறதா நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணோம் ஆஸ் பர் மேத்ஸ் ரூல். ஸோ பிராக்கெட்ல என்ன கொடுத்துருக்காங்க 12 பிளஸ் 10% ஆஃப். ஸோ 10%ன்றது 10 by 100 ஆஃப்ன்றது 60 ஈக்குவல் டு 135. இப்போ நான் மேல இருக்க ஒரு 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். So x into 12 plus 6 equal to 135. 12 plus 6 ன்றது 18. So 18x equal to 135. அப்ப x is equal to 135 divided by 18. So இந்த 18 அப்படின்றது வந்து எனக்கு 3 டேபிள்ஸ்ல இதை என்னால கேன்சல் பண்ண முடியும். So 45 divided by 6. இன்னும் ஃபர்தரா கேன்சல் பண்ணா 6 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணும்போது 6 7s are 42. ஸோ 7s are 42, 3 வரும், 3 0னா 5. ஸோ ஆன்சர் 7.5. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரூட் ஆஃப்ல கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 15 into 18. ஸோ 15 into 18 நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 15 into 18 மல்டிப்ளை பண்ணா 8, so 120, 15, so 0, 7, 217 வருது. So 270 equal to 3600 divided by 12 கொடுத்திருக்காங்க. 12 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா 3 times, so 300. அப்ப root x equal to 300, 270 இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது minus 270, which is 30. So root x equal to 30. எனக்கு x தான் வேணும். x வேணும்னா நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணணும். ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் x ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் போயிடும். இந்த பக்கம் 30 ஸ்கொயர். 30 ஸ்கொயரோட வேல்யூ 900. ஸோ என்னோட ஆன்சர் 900. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 4.8 into 5. ஸோ 4.8 into 5 அப்படின்னா நம்ம 48 into 5 அப்படின்னு வச்சுக்கலாம். 48 into 5ன்றது நமக்கு 24. நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டு எழுதணும் அப்படின்னா which is 40 to 4.0 வரும். அதனால அது 24. நடுவில் பிளஸ் 8 into 0.75. ஸோ 8 into 0.75ன்றது 6. மல்டிப்ளை பண்ணிக்கோங்க ஓரத்தில். ஸோ 0.75ன்றது 3/4. ஸோ அதை 3/4ன்னு எழுதலாம். 8 into 3/4ன்னு எழுதுனா 2 times. ஸோ 2 into 3 6. ஸோ ஆன்சர் 30. நெக்ஸ்ட் கொஸ்டின் 45/7 into 350/9 equal to 10 into x square. என்னால் இதை 5 டைம்ஸ் கேன்சல் பண்ண முடியும். இதையும் 5 டைம்ஸ். ஸோ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 into 5ன்றது 25. ஸோ 250 equal to 10 into x square. எக்ஸ் ஸ்கொயரை அப்படியே வச்சுக்கோங்க. 250யை 10 வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம். கேன்சல் ஆகும் 25. அப்போ எக்ஸோட வேல்யூ 5. ஸோ ஆன்சர் 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2691 divided by 13. 2691 divided by 13 plus 9 plus 10 square ன்றது 100 plus 3 cube ன்றது 27 equal to
எக்ஸ் கியூப். அங்கே கொடுக்காத வேல்யூவை எக்ஸ் கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 2691 நம்ம 13 டேபிள்ஸில் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 2 டைம்ஸ் 26 0 9 அப்படியே எடுக்கிறேன். ஸோ நடுவில் ஒரு 0 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 13 டைம்ஸ் அப்படின்னும் போது 7 டைம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 7 3s are 21, 7 91. ஸோ 0. ஸோ 207 வருது. கேன்சல் பண்ணால் 207. ஸோ 207 ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 136 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 13 1 4 343 வருது. 343 ஈக்குவல் டு எக்ஸ் கியூப். கியூபோட வேல்யூ 343. ஸோ நம்ம இங்கே கியூபோட வேல்யூன்றது நம்ம கியூப் படிச்சிருந்தோம்னா டக்குன்னு எழுதிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 7 கியூபு 7 into 7 49, 49 into 7 பார்க்கலாம். 763, 28, 343. ஸோ ஆன்சர் 7. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. 2 root of 75, இன்னொன்று 2 root of 300 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வெளியில் இருக்கிறத தனியாக எழுதிக்கிறேன். ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறத 75 into 300ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை நான் வந்து ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு 75 எப்படி எழுதலாம்? 5 into 5 into 15 எழுதலாம். 300 3 into 100ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இந்த 100ன்றது ஒரு ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த ஸ்கொயர் நம்பரை என்ன பண்ணலாம்? 10 ஸ்கொயர் அப்படின்னு 10 வெளியே எடுத்துடலாம். ஸோ 2 into 2 into 10. இப்போ 5 into இந்த 15 இருக்குல்ல, அதையும் 5 into 3ன்னு எழுதுறேன். 2 5 2 3. ஸோ அப்போ நான் வெளியில் எடுக்கும்போது 2 into 2 into 10 into 2 5க்கு ஒரு 5, 2 3க்கு ஒரு 3. மல்டிப்ளை பண்ணால் 4 40 40 into 5 200 into 3 600. ஸோ நம்ம ஆன்சர் 600. நெக்ஸ்ட்டு 100 10 ஸ்கொயர் 100, 24 ஸ்கொயர் 24 ஸ்கொயர்ன்றது 576 ஈக்குவல் டு 276 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஆட் பண்ணால் 676, 276 இங்கே வரும்போது ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். ஸோ 400 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 20. நெக்ஸ்ட்டு 25% ஆஃப் x plus 360 ஈக்குவல் டு 150. நான் வந்து x plus 360 இங்கே வச்சுக்கிறேன். ஸோ 150 into 100 divided by 25. இது கேன்சல் பண்ணுவோம் 4 times. ஸோ இது 600. இங்கே x plus 360. இப்போ x ஈக்குவல் டு 600 minus 316 போட்டால் 240 வரும். ஸோ ஆன்சர் 240. நெக்ஸ்ட் கொஸ்டின் 20% of 300. So 20% of 300 plus 180 by x equal to 30. So இந்த 30 இங்கே கொண்டு வந்துட்டேன், equal to x கொடுத்துட்டேன். ஸோ இது கேன்சல் பண்ணால் 3 மட்டும் இருக்கும். 20 into 3ன்றது 60. ஸோ 60 plus 180 by 30 equal to x. 60 plus 180ன்றது 240. So 240 by 30 equal to x. 0 0 cancel. 3 ஆல cancel பண்ணும்போது 8. x ஓட value 8. Next 5600 divided by 14 minus x equal to 42 by 6 into 50. இது 7 times cancel ஆகும். இங்க இது வந்து 4 times cancel ஆகும். So 400 வருது. 400 minus x equal to 7 into 50ன்றது 350. x வெளியில் எடுத்துட்டு போறேன். So 400 minus 350 equal to x. இப்போ x ஓட வேல்யூ 50. Next 2 power 4 into 2 power question mark equal to 32 இருக்கு. 32ன்றது 2 power 5. 64ன்றது 2 power 6. So 2 power x மட்டும் இங்கே வச்சுக்கலாம். 2 power 5 into 2 power 6 by 2 power 4.
4ல் இது கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு 2 power 1 into 2 power 6 இருக்கு. பவரை ஆட் பண்ணா 1 plus 6ன்றது 7. இந்த பக்கம் 2 power x. xோட வேல்யூ 7.